கௌரி மனோகரா திருநீலகண்டா பரமேஸ்வரா எம்பெருமானே உன்னுடைய பொன்னான திருவடி பாதத்திற்கு இந்த தேவியார் பாத பூஜை செய்து உன் திருவடியை பணிந்தேன் அட சண்டாரா நீயா எப்படா வந்த? நான் வந்த வெகு நேரம் ஆகுது. ஐயோ கடவுளே, என்னுடைய கணவர் பணிய வேண்டிய பாதத்தை நான் பணிந்தேன் அல்லவா? என்னுடைய கணவருடைய பாதத்தை பணிந்தேன். ஆனா போய் பாவி உன் பாதத்தை பணிவதா? டேய் சண்டால சதிகாரா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய கைலகிரி வந்ததே தப்பு. அது மட்டும் கிடையாம என் கணவர் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது தப்பு. போய் பாத போது உனக்கா செய்யறேன். டேய் சண்டாலா, சதிகாரா, பிரம்மதேவா, உன் பாதத்தை பணிந்து நல்லவா தெரியாதபடிக்கு உன்னை எப்படி பழிவாங்க என்று பாருடா. யாருக்கு பாத பூஜை போட்டேன்? எனக்கு தான் மர்மோனு தானே போட்டேன். ஆட உங்க புருஷனுக்கு 5 தலை, எனக்கு 5 தலை. அவருக்கு போட்டானா எனக்கு போட்டானா? ரெண்டு ஒண்ணுதான். உனக்கு 5 சரம் இருப்பதாலதான் உனக்கு இவ்வளவு ஆர்வத்தோட பேசுறியா? டேய் என் முகத்துல முடிக்காத. என் கணவர் வரட்டும், உன்னை பழிக்கு பழி வாங்கலைனா இந்த உமா பருவ சக்தி கிடையாது. என் முகத்துல போய் சேருவான். எப்பொழுதும் சிவபெருமா உலகமெங்கு படியிலிருந்து வந்தா எதிர்கொண்டு காத்திருப்பாள் உமாய்வாள். சிவன் வந்தவுடனே என் திருபாதத்தை படைந்து என் பாதத்தை படைந்து என்னிடம் வணங்குவா. இன்று ஏனோ காலமே பார்ப்போம். சிமாதனத்தில் அமர்ந்திருப்போம். இல்ல என் கணவர் வரட்டும், அவனை பழிக்கு பழி வாங்கலைன்னா நான் உமா பார்வை சக்தியே கிடையாது. இன்னும் போன மனுஷன் இன்னும் காணுமே, எங்கதான் போயிருப்பாரு? கண்ணுடனே திருமணத்தை பணிவா. இன்று ஏனோ கோபமா இருக்கிறார். ஏன் என் பாதம் முடியவில்லை? உன் பார்த்த பணியுதா? ஏங்க நீங்க செய்ய வேண்டிய பூசைய வேற ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்ன பாத பூசை செய்து விட்டாயா? ஆமா. சிவனே இங்க இருக்கும் போது நீ யாருக்கு நீ பாத பூசை செய்வேன்னு சொல்ற? சிம்மாசனத்துல அமர்ந்து அல்லவா? நீங்க படையலுக்கா போன கணவர் வந்து விட்டாதுன்னு சொல்லி சிம்மாசனத்துல அமர்ந்த பாவி யாரு? இந்த பிரம்மதேவன். நீங்க தான் வந்துட்டீங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தை பணிந்துட்டேன். உண்மைதான். நான் அமரு சிவாதனத்தில் எப்படி அமரலாம்? அவனை நீ பார்க்காமல் எப்படி உன் திருவாதத்தை நீ படியலாம்? படியலக்க போன கணவர் வந்துட்டேன்னு சொல்லி நான் அவசரத்துல வந்துட்டேன். நான் பின்புறமா தான் பார்த்தேன். ஏன்னா உங்களுக்கும் 5 சிரம், அந்த பிரம்மதேவனுக்கும் 5 சிரம் அல்லவா? தாங்கள் தான் வந்துட்டுன்னு சொல்லி முகத்தை கூட பார்க்காம பாதத்தை பணிந்து விட்டேன்னு பாதத்தை பணிந்து விட்டாய். அதனால் இப்பொழுது எனக்கு பாதபூஜை செய்ய மாட்டேன். பாதபூஜை செய்ய முடியாது. காரணம் முடியாது. ஏன்? அவன் பாதத்தை பணிந்தேன் அல்லவா? இப்பேற்பட்ட காரணம் ஆவதற்கு யாரு காரணம்? பாதபூஜை செய்யாம காரணம் அந்த பாவி பிரம்மதேவன் தான். ஏன்?
ஏன்னா உங்களுக்கு 5 சிரம் அவனுக்கு 5 சிரம் அல்லவா? இங்க பாருங்க, உங்களுடைய திருவடியை பார்த்து பணிய வேண்டும் என்றால் மீண்டும் பணிவதாக இருந்தா ஆமா ஒண்ணு அவன் சிரத்தை அறுத்துட்டு வாங்க, இல்லைன்னா உங்க சிரத்துல 5 சிரத்துல ஒரு சிரத்தை அறுத்துக்கோங்க. உண்மையவளே பிரம்மா எப்படி எனக்கு 5 திருமுகம் சிவனுக்கும் 5 முகம், சிவனை விளைந்தால் என்ன என்ன விளைந்தால் என்ன, தான் என்று அகந்தை கொண்டவன் அகந்தையோடு அமர்ந்திருந்தாளாயின் சிவாதனத்தில் என்று பாராமல் பதத்தை படிகிறார்களே உங்கள் மருமன் அல்லவா நான் அப்படி என்று சொல்லாமல் பதத்தை படியட்டும் என்று அகந்தையோடு அமர்ந்திருந்தான் சொன்னாளன். கொலிப்பேறி போச்சுங்க. அப்படியா? ஆமா, கவலை வேண்டாம். உன் புருஷனுக்கு 5 சிறந்தா எனக்கு 5 சிறந்தா, நீ யாருக்கு பண்ணி மருமனுக்கு தானே பண்ணியில அப்படின்னு சொல்லி அகந்தையில பேசுறான். நீ கவலைப்படாதே, இப்பொழுது வித்தியாசம் சென்று அந்த அகந்தை கொண்டவனை ஒரு சிரச மறுத்து வருகிறேன். அந்த மரத்தில் இரு வணங்குகிறேன் என்று. நான் அமர்ஸ்தனத்தில் எப்படி அமலாம்? எனக்கு செய்ய வேண்டிய பூசையை நீ எப்படி விட்டு வரலாம்? அகந்தை கொண்டவனே, உனக்கு 5 சிறுமுகம் எனக்கு 5 முகம் என்று சிவனும் பிரம்மா ஒன்று என்று மனதில் என்னமோ உனக்கு வெள்ளியங்கிரி தேடி நடந்து கைலங்கிரி போய் பார்த்த உடனே கைலங்கிரியில் நீங்க யாரும் இல்ல, ஏனே மூளை சூழ்ந்தது போல் இருந்தது. அந்த அரியாசனத்தில் அமர்ந்த உடனே கடைசியா காலை எங்க அத்தை பிடிக்கக்குள்ளதான் தெரியும் எங்க அத்தை தான் பாத பூஜை போட்டுச்சுன்னு. சரி, சிவாதனத்தில் எப்படி அமரலாம் என்று சற்றேனும் மனதில் கவலை இல்லை, ஒரு மனக்கவலை இல்லை உனக்கு. சண்டாளா, என் செய்ய வேண்டிய பூசையை நீ பெற்றுவிட்டாய். உனக்கு 5 முகம் எனக்கு 5 முகம், அதனால்தானே அதனால் உனக்கு ஒரு சிரத்தை அறுத்து உனக்கு 4 முகம் எனக்கு 5 முகம் என்று உலகமெல்லாம் தெரியட்டும். அகந்தை கொண்ட சிவனே, எனது தர்மசிரத்தை கொய்து விட்டாய் அல்லவா?
அந்த தர்மசிரத்தை கீழே போட்டினா பூமி ரெண்டா வெடிச்சிரும். அந்த தர்மசிரத்தை நீ பிச்சை வாங்கி அது பாதி தின்னுபிட்டு நீ மீதி தின்றா புறா. இது நான் கொடுத்த சாபம். பிரம்மசக்தி சாபம் என்ன செய்யும்? உமையவர் வார்த்தை கேட்டு பிரம்மனை சிரமரித்து விட்டு ஏனோ உடலெல்லாம் இருக்கட்டும். என் உமையவரிடத்தை சிறத்து ஒப்படைத்து வா போகலாம். கொண்டு வந்துட்டீங்களா? நான் அந்த பிரம்மன் சிரமரித்து கொண்டு வந்து விட்டேன். நீ சிவனுக்கு தான் 5 முகம், அந்த பிரம்மாக்கு 4 முகம் தான் போல அந்த தர்மசிரத்தை அடுத்து வந்து விட்டு இந்தா கொண்டாங்க இந்தா விடு பிரம்மனோ